ஹாய், ஹலோ, குட் மார்னிங் மக்களே! இன்னைக்கு மார்ச் 31. டைம் சரியா 11:04 ஏஎம். சரியா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிப்பா. சரி, ஸ்ட்ரெயிட்டா நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போயிருவோம். ஓகே. நேத்து நம்ம என்ன பார்த்தோம்? நேத்து நீங்க ஐஎஸ் யூஸ் பண்ணி, ஹி, ஷி, இட்டுங்கிற ப்ரொனவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணி, எப்படி பாசிட்டிவ் சென்டென்சஸ கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இல்லையா? ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஐஎஸ்ங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப். சரியா? அப்புறம் நேத்து ஸ்க்ரீன் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியா? ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வேளை இன்னைக்கு எதுவும் புரியாட்டியும் நேத்து வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிரும். சரி. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா கான்செப்ட்டுக்குள்ள போவோம். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப ஈஸிங்க மக்களே. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம நேத்து நீங்க இது எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஓகே. இதே மாரி நீங்க வேற வேற சென்டென்சஸ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஓகே. அவன்கோ, அவள்கோ, இல்ல இட்டு அது இதுன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து சரி இது. அதுவும் சொல்லக்கூடாது. அதுன்னா தட்டுன்னு போயிரும். ஓகே. இந்த முதல்ல வந்து இந்த ஹி, ஷி, இட்டு அதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐஎஸ் யூஸ் பண்றோம். அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ, நீங்க ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா, அதுல ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கிராமர்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் நேத்தே நான் சொன்னேன். நேர்மறை வாக்கியங்கள் அப்படின்ட்டு. அதிலிருந்து எப்படி இப்ப நம்ம கேள்விகள உருவாக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். பாருங்க ரொம்ப ஈஸிங்க. இந்த இஸ் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த இஸ்ஸ ஓகே முன்னாடி கொண்டு போயிருங்க. அவ்வளதான். வேற ஒண்ணுமே இல்ல. சரியா? பண்ணிருவீங்களா? ரொம்ப ஈஸிங்க. ஓகே. மனசு விடாம அழகா இந்த சேனல ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, வொக்காபுலரியிலிருந்து அழகா கிராமர்லருந்து நல்லா சூப்பர் இங்கிலீஷ் பேசலாம். சரியா? இன்னைக்கு நம்ம 19வது நாள்ல இருக்கிறோம். ஓகே. ஆனா டீட்டெயில்டா படிக்கிறோம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். மெதுவா தான் சொல்லிக் குடுக்குறதுன்ட்டு. அதே சமயத்தில கொஞ்சம் ஆழமாவும் படிக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ 1 பாருங்க, நான் இப்ப தான் சொன்னேன். அந்த இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் ஹி அன்பு முடிஞ்சதுப்பா. அவ்வளதான். அவன் அ அவன் அன்பா? இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி வரும்னா, ஓகே. அவன் பெயர் அன்பா? ஓகே. ஹிங்கிறது ஆண்பாலுக்கு நம்ம சொல்றோம். சரியா? ஷீன்னா பெண்பால். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் பாருங்க, அதே ரூல் தான். இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. ஓகே. இஸ் ஷி இன்ட்ரஸ்டட் இன்ட்ரஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். பிளேயிங் கிரிக்கெட். அவள் அவள் நல்லா பார்த்துக்கங்க. ஷீக்கு அவள். அவள் கிரிக்கெட் விளையாடும் ஷி அவள் கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பம் கொண்டிருப்பவளா? புரிஞ்சதுங்களா? ஓகே. அடுத்தது 3வது பாருங்க. ஹி இஸ் 50 இயர்ஸ் ஓல்ட். இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. அவ்வளதான். இஸ் ஹி 50 இயர்ஸ் ஓல்ட்? அவனுக்கு 50 வயது ஆகிவிட்டதா? ஈஸியா இருக்கா? ஓகே. 4 ஓகே. ஷி இஸ் யங்கர் தென் யூ. பாருங்க 4வது ஸ்டேட்மெண்ட் கவனிக்கணும். சரியா? இங்க இருக்கு பாருங்க 4வது ஷி இஸ் யங்கர் தென் யூ. அதே ரூல். இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. நான் பாருங்க ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதும்போது ஓகே ஒரு வாக்கியத்தோட ஆரம்ப சொல்லின் முதல் எழுத்து கேப்பிட்டல் லெட்டரா இருக்கணும். ஓகே. ஓகே. இஸ் ஷி யங்கர் தென் யூ? அவ்வளதான். ஓகே. 5வது. ஓகே. ஹி இஸ் ஓல்டர் தென் யூ. நீங்க இப்போ வந்து இந்த யங்கர் அப்படிங்கிறதுக்குலாம் நேத்தே நம்ம கிராமர்ல பார்த்துருக்கிறோம். இங்கேயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க. ஓகே. யங்கர் இருக்கா? ஓகே. யங்கரு இங்க இருக்கு பாருங்க. ஓகே. தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? ஓகே. இந்த யங்கரு, ஓல்டரு இதெல்லாம் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சரியா? இது இங்க போயிரும். இத வுட்டா. ஓகே. ஓகேயா. சரி.
இங்க பார்த்தீங்கன்னா, இனி அடுத்தது ஓகே. அதே ரூல் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஹி ஓகே. இஸ் ஹி ஓல்டர் தென் யூ? ரொம்ப சிம்பிளான ரூல் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ரூல் தான். ஓகே. நீங்க வந்து குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓ! சரி. இதெல்லாம் பிராக்டிகல் ப்ராப்ளம். ம். சரி. அடுத்தது 6வது என்னது? ஹி இஸ் எ ஸ்டூடண்ட். என்ன பண்ண போறீங்க? மக்களே, ஒரு சின்ன வேண்டுகோள் மக்களே. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. சரியா? அப்பதான் நம்ம சேனல் வளரும். நம்ம ஸ்ட்ராங் ஆவோம். ஓகே. இஸ் முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் ஹி எ ஸ்டூடண்ட் முடிஞ்சது. ஓகே. அடுத்து 7வது என்ன இருக்கு? ஓ! ஷி இஸ் அன் இண்டியன் 6வது. ஓகே. ஓகே. இஸ் ஷி எ இண்டியன்? இஸ் ஷி எ இண்டியன்? அவள் இந்தியனா? அப்படின்னு கேட்கிற மாரி. ஓகே. 7வது ஹி இஸ் எ ஸ்டூடண்ட். அவன் மாணவனா? அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா, அது கேள்வி வாக்கியமா மாறிடும். இதே தான் எல்லா இடத்துலயும் வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இஸ் ஹி எ ஸ்டூடண்ட்? ஓகே. 8வது ஷி இஸ் சர்ப்ரைஸ்ட். அவ்வளோதான். ஓகே. இது கொண்டு சேம் ரூல். இஸ் ஷி சர்ப்ரைஸ்ட்? ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே. அவள் ஆச்சரியப்பட்டாளா? அப்படிங்கிற கேள்வி தான் இங்க. இஸ் ஷி சர்ப்ரைஸ்டு? நான் சொல்லிக் குடுக்குறது, உங்க கூடயே இருந்து சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. 9வது அவ்வளதான். ஓகே. ஹி இஸ் அமேஸ்டு அங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் 9த் சென்டென்ஸ். ஓகேவா? ஓகே. இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் ஹி அமேஸ்ட்? அமேஸ்டுன்னா ஆச்சரியப்படுறதுன்னு அர்த்தம். புரிஞ்சதா? ஓகே. பாருங்க, இந்த சர்ப்ரைஸ்டு, அமேஸ்டு எல்லாமே என்ன? நவுன டிஸ்கிரைப் பண்றதுனால, பெயரை விவரிச்சு அதாவது பெயர் சொல்லை விவரிச்சு சொல்றதுனால, அது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே. இங்க வந்து ஓகே. இந்த ஹீங்கிற ப்ரொனவுன இது இந்த அமேஸ்டுங்கிற வார்த்தை வந்து அதாவது விவரிக்க பயன்படுது. அதனால அமேஸ்டு, சர்ப்ரைஸ்டு எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். அத நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. நேத்தே நான் எல்லாம் விரிவா எடுத்திருப்பேன். அத பார்த்துக்கோங்க. 10க்கு போறோம். அவ்வளதான். இஸ் ஷி சாரி? சாரிங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்தது 11. ஓகே. ஹி இஸ் கன்ஃப்யூஸ்டு. இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. இஸ் ஹி கன்ஃப்யூஸ்ட்? அவன் அவன் குழப்பத்தில் இருக்கிறானா? ஓகேவா? கன்ஃப்யூஸ்டு. ஓகே. அடுத்தது 12க்கு வந்துட்டோம். 12க்கு இட் இஸ் சேட். இஸ் இட் சேட்? மக்களே, நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். நம்ம இன்னும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கோம். ஓகேவா? நம்ம மெதுவாவே போவோம். ஒண்ணும் அவசரம் இல்ல. தயவுசெய்து நான் இப்பவே சொல்லிர்றேன். இது வந்து வேகமா படிக்கணும் ஆங்கிலம் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு யூடியூப் சேனல் கிடையாது. எல்லா லெசன்ஸுமே சரி. கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலிருந்து எல்லாமே. ஓகேவா? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்ல தான் போவோம். அவசரப்பட்டீங்கன்னா இல்ல. நான் முன்னாடி எல்லாத்தையும் ஸ்பீடா சொல்லிக் குடுக்கலான்னு நெனச்சேன். ஓகே. ஆனா அது வந்து என்ன நீங்களும் பார்த்தீங்கன்னா, 1/4 மணி நேரம் தான் கவனிக்கிறீங்க. ப்ராப்ளம் அதுதான். நான் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் வீடியோ போட்டா, மக்கள் அத வந்து கவனிக்கிறது இல்ல. ஸோ, நானும் என்னோட நேரத்த குறுக்கிக்கிறேன். புரிஞ்சதுங்களா? என்னால 1/4 மணி நேரத்தில என்ன உங்களுக்கு எடுக்க முடியுமோ, போதும் டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் அந்த வீடியோவ அப்சர்வ் பண்ணிட்டு, கவனிச்சுட்டு, அது வந்தீங்கன்னா, உங்களோட இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறதுனால, ஓகே, நம்ம என்ன பண்றோம்? வொக்காபுலரியும் கத்துக்கிறோம் கூடவே. ஓகே. அதனால நீங்க ஒரு 1 மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது 13த் பார்க்குறோம். இட் இஸ் தர்ஸ்டி. இஸ்ஸ முன்னாடி கொண்டு கொண்டு போயிருங்க அவ்வளதான். இஸ் இட் தர்ஸ்டி? ஓகே. தர்ஸ்டின்னா அதாவது தாகம். அதாவது தண்ணி தாகம்ன்னு சொல்றோம் இல்லையா? இஸ் இட் தர்ஸ்டி?
ஓகே. அதற்கு தண்ணி தாகம் எடுக்கிறதா? ஓகே. அடுத்து 14. ஓகே. ஷி இஸ் ஃப்ரம் இண்டியா. இஸ் ஷி ஃப்ரம் இண்டியா? நான் வேற ஒண்ணுமே பண்ணல. அந்த இஸ்ஸ கழட்டி முன்னாடி கொண்டு போயிட்டேன். அவ்வளதான். அவள் இந்தியாவிலிருந்து வருகிறாளா? முடிஞ்சது. ஓகே. 15. ஓகே. இட் இஸ் ஸ்லீப்பி. இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. இதே ரூல் தான். நீங்க எந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எந்த ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கனாலும், ஓகே, பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கனாலும், அத கேள்வியா மாத்துறதுக்கு அந்த இஸ்ஸ கழட்டி முன்னாடி கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே. ஆ இஸ் இட் ஸ்லீப்பி? அதற்கு தூக்கமாக இருக்கிறதா? ஆக்சுவலி அதற்குன்னு நான் சொல்லக்கூடாது. இதற்குன்னு சொல்லணும். ஓகே. அதெல்லாம் ஓகே. சின்ன சின்ன ஹியூமன் எரர்ஸ் மனித தவறுகள்லாம் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஷி இஸ் எ பிசினஸ் வுமன். அத எப்படி நீங்க கேள்வியா மாத்துவீங்க? இஸ்ஸ முன்னாடி கொண்டு போயிருங்க. அவ்வளதான். இஸ் ஷி எ பிசினஸ் வுமன்? பாருங்க. பிசினஸ் என்ன வுட்டாச்சு. ஓகே. அடுத்த கேள்வி. எளிமையா புரிஞ்சதா? ஓகே. இதே மாரி தான் நீங்க வந்து உருவாக்கணும். எப்பவுமே ஒரு சென்டென்ஸ பார்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. அதுல வந்து அது பாசிட்டிவ் சென்டென்ஸான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்விய உருவாக்குறதுன்னு பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நாட் போட்டு என்ஓடி நாட்டுங்கிறது அட்வெர்ப். அந்த நாட்ட உள்ள உள்ள கொண்டு போனீங்கன்னா, அது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிரும். அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்விகள உருவாக்குறது? இதே ரூல் தான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சரி அது நம்ம வந்து வேணாம். நான் இப்படி தான். கொஞ்சம் கொஞ்சமா நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்ப்போம். நாளான்னைக்கு ஓகே. அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்விகள உருவாக்குறதுன்னு பார்ப்போம். சரியா? நான் அவசரப்படலைங்க. நான் மெதுவா தான் போறேன். சரியா? வேண்டாம். நம்ம அழகாவே கத்துக்கிட்டு போவோம். ஓகே. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிறவங்களுக்கான ஒரு யூடியூப் சேனல். சரியா? சரி. அப்ப நம்ம டெய்லி ஒரு வொக்காபுலரி வேர்டு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஓகே. நேத்து வந்து பார்த்த வேர்டு வந்து இந்த வேர்டு. ஓகே. நேத்து பார்த்த வேர்டு ஓகே. நேத்து இந்த வேர்ட் பார்த்துருப்போம். ஓகே. சரியா? நேத்து இது எதுக்கு நான் வந்து போட்டேன்னா, நேத்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸ்பெல்லிங்ல. ஓகேவா? அதான் நான் சொன்னேன் இல்லையா? மனித தவறுகள் நடக்கும். ஓகே. கொண்டு வந்துக்கிறேன். அவ்வளோதான் சீக்கிரம் முடிச்சுட்டோம். அதாவது பெடோன்னா என்னன்னு பார்த்தோம்? மண்ணு, சாயில். எஸ்ஓஐஎல். ஓகே. லோகோஸ்னா சயன்ஸு. நேத்து என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே. இப்படி இப்படி டைப் பண்ணிட்டேன். ஓகே. அவசரத்துல ஓகே. திருத்திக்கிறேன். ஓகே. இந்த வீடியோல. பெடலாஜின்னு போட்டேன். அப்பா! பரவால்ல. டைம் எடுத்தாலும் நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிறேன். ஸ்பீடா சொல்லக்கூடாது. மெதுவா தான் சொல்லிக் குடுக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம பயணிப்போம். ஓகே. நேத்து என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே. இப்படி போட்டுட்டேன். ஏ போட்டுட்டேன். பிஇடி அதுக்கப்புறம் எல்ஓஜிஒய். ஓகே. ஆக்சுவலி இது தப்பு. ஓகே. அதாவது ஓ வரணும். பெடாலஜி. ஓகே. அப்புறம் உச்சரிப்ப பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே. நம்ம தமிழ் மொழிக்கு ஏத்த மாரி நீங்க உச்சரிச்சா பரவால்ல, ஆரம்ப கட்டத்துல. சரியா? பெடாலஜி. சரியா? சில பேர் வந்து பெடலாஜின்னு சொல்லலாம். பெடாலஜின்னு சொல்லலாம். ஓகே. பெடலாஜி பரவால்ல. ஓகே. இங்கிலீஷ்காரனுக்கு ஓகே. திருவல்லிக்கேணி அவன் வாயில நுழையாததால தான் அவனுடைய வாயில் நுழையாததால் தான் அவன் ட்ரிப்ளிகேன்னு சொன்னான். தூத்துக்குடி அவன் வாயில நுழையாததனால தான் டுட்டிக்கோரின்னு சொன்னான். இல்லையா? திருவனந்தபுரம் அவங்களோட வாயில நுழையல. இப்ப ட்ரிவாண்ட்ரம் அப்படின்ட்டான். ஸோ, அவங்க தாய் மொழிக்கு ஏத்த மாரி தான் நம்மளால ஆங்கில சொற்களை உச்சரிக்க முடியும். பின்னாடி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ, இத நீங்க எப்படி உச்சரிக்கணும்னா பெடாலஜி அவ்வளதான். சரியா? சரி. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இத தான் நீங்க கவனிக்கணும்.
ஓகே. ரூட் வேர்ட்ஸ் கவனிக்கும்போது, இந்த பெடான் அப்படிங்கிறது ஒரு கிரீக் ரூட் வேர்டு. ஓகேவா? பெடான்னா மண்ணுன்னு அர்த்தம். சாயில். ஓகே. லோகோஸ்ன்னா ஓகே, ஓகே. மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த பெடான வந்து மண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிரவுண்டுக்கு என்ன தமிழ்ல? அப்பா! எனக்கு இது பெரிய சேலஞ்சா இருக்குப்பா. ஆஹா. நிலம். நிலம். ஓகே, ஓகே. நிலம், சாயில்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே வார்த்தையா இருக்கும். ஓகே. பெடான்னா கிரவுண்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நிலம். இல்லைன்னா மண்ணு. இல்லைன்னா சாயில். எல்லாமே ஓகே. நம்ம கால் பதிச்சு நம்ம நடக்கிற அந்த இடம் வந்து ஓகே மண்ணாவும் இருக்கலாம். இல்ல பில்டிங்காவும் இருக்கலாம். மொத்தத்துல மொத்தத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பெடான்னா மண்ணு, இல்லைன்னா நிலம். சரியா? ஆங்கிலத்துல வந்து சாயில்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிரவுண்டுன்பாங்க. சரியா? இந்த லோகோஸ் இருக்கு பாருங்க. இந்த லோகோஸ்ன சயன்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்டடி. ஸ்டடிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்வோம்? படி. ஓகேவா? ஓகே. நீங்க சயன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அறிவியல்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த வார்த்தை பாருங்க. ஸோ இந்த பெடான்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கலர்ல குடுத்திருப்பேன். இந்த லோகோஸ்க்கு ஒரு கலர்ல குடுத்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிஇடிஓ பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து வந்தது? பெடான்லருந்து வந்தது. சரியா? இங்க பாருங்க, இந்த எல்ஓஜி அடுத்தது. எல்ஓஜி எங்கேருந்து வந்தது? லோகோஸ்லருந்து வந்துச்சு. புரியுதா? ஸோ இந்த பெடாலஜி அப்படின்னா, மண்ணைப் பற்றிய படிக்கும் அறிவியல். லோகோஸ்ன்னா சயன்ஸ்ன்னு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் வந்து நீங்க தான் வந்து ஒரு வார்த்தைய கவனிச்சீங்கன்னா, ஆங்கிலத்தில அந்த வார்த்தையோட வேர் வார்த்தைகள் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஆங்கில வார்த்தைகள்ல 40% ஆங்கில வார்த்தைகள் வந்து 3 மொழிகள்ல உருவாச்சு. ஓகே. கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு அவ்வளதான். நம்ம என்ன பண்றோம் டெய்லியும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ரூட் வேர்ட கத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம வந்து கிரேக்க மொழியில இருக்கிற ரூட் வேர்ட்ஸும் பார்த்திருக்கிறோம். ஓகே. அப்புறம் பிரெஞ்சு ரூட் வேர்டும் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் லத்தீன் மொழியில இருக்கிற ரூட் வேர்டையும் பார்த்திருக்கிறோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஸோ வொக்காபுலரியும் ரொம்ப முக்கியம். வொக்காபுலரில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தான், உங்களால அழகான ஆங்கில இலக்கணத்துடன் கூடிய ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ உங்களால பேச முடியும். ரொம்ப ஸ்டைலா பேச முடியும். மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படி உங்களால பேச முடியும். சரியா? அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் இப்போ நீங்க கத்துக்கிட்டது ஓகே. இது எல்லாத்தையும் நீங்க Google சர்ச் மைக்கு அதுக்கு முன்னாடி ஓகே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆங்கிலம்ங்கிறது பேசினா தாங்க வரும். கண்ல பார்க்கணும் வார்த்தைகள. அப்புறம் பேசுறத காதால கேட்கணும். அப்புறம் வாயால பேசணும் ஆங்கிலத்த. ஓகே. வெறும் இந்த வீடியோவ கவனிச்சுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஓகே. ஆங்கிலம் உங்களுக்கு வராது. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசினா தான் ஆங்கிலம் வரும். அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்படி நீங்க பேசலான்ட்டு. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அப்புறம் மக்களே சின்ன ஒரு வேண்டுகோள். தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. அப்பதான் நாம ஸ்ட்ராங்கா வளர முடியும். சரியா? ஏன்னா இதுல வந்து இந்த கல்கற்பி யூடியூப் சேனல் மூலியமா ஓகே. ஒண்ணுமே கம்ப்யூட்டர பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களும் நெறைய குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியா? எல்லாத்தையும் அடிப்படைகள்ல இருந்து அழகா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. ஓகே மக்களே! நான் இதோட முடிக்கிறேன். ஓகே. பாய். டேக் கேர். நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம்னா, நாளைக்கு எதுல மீட் பண்ண போறோம்? ஓகே. இப்போ நாளைக்கு வந்து இந்த இஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? ஓகே. இதுல எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரியா? பாய். டேக் கேர்.